ஹலோ ஆல், வெல்கம் டு சில்கன்சி ஃபேஷன். ஸோ நம்ம இன்விசிபிள் கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் நேற்றுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தாச்சு. ஓகேவா, சிம்பிளான டிசைன் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ செகண்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த மாதிரி பெண்டன்ட். ஓகேவா, ஸோ நான் வந்து என்கிட்ட கிட்ட பை பண்ணவங்களுக்கு தெரியும், நான் ஒருத்தவங்களுக்கும் ஒரு டிசைன் கொடுத்துருப்பேன். ஓகேவா, சில பேருக்கு ஸ்டார்ஸ் கொடுத்துருப்பேன், சில பேருக்கு இந்த மாதிரி கிட் கொடுத்துருப்பேன். ஓகேவா, ஸோ இந்த கிட்டு ப்ளஸ் வந்து சைடில் கூட நம்ம இந்த பீட்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது, இந்த பீட்ஸ் வச்சு எப்படி டிசைன் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் டேப் வச்சு உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அவ்வளோ சைஸ்க்கு நீங்கள் வந்து ஸோ வந்து கியர் ஒயர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் எனக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ்க்கு நான் கியர் ஒயர் ஸோ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ நான் வந்து எனக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ சென்டராக வந்து ஒரு நாட் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம ஹூக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஹூக்ஸ் கூட நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து லாக் பீடை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை இன்சர்ட் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து இதை பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணி அகைன் இந்த கியர் லாக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து நம்ம வந்து டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அனதர் சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அனதர் சைடு வழியாக ஃபஸ்ட்டு வந்து ஸோ சென்டரை நீங்கள் வந்து ஒரு மார்க் வச்சுட்டிங்களா, இதையே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சாக வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா, இது சென்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து சென்டர். ஸோ சென்டர்லேருந்து ஒரு ஹாஃப் இன்ச், இங்கே பார்த்தீங்களா 3, ஸோ ஹாஃப் இன்ச் இல்லைன்னா நீங்கள் 1 இன்ச் கூட வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ 1 இன்ச் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஓகேவா, ஸோ அகெயின் 1 இன்ச்லேருந்து அகெயின் ஒரு 1 இன்ச். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வச்சுக்கோங்க. ஓகேவா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பீடை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன புரியுதா உங்களுக்கு? ஸோ சென்டரில் நம்ம இந்த பெண்டன்ட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அடையாளம் வச்சோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு, அப்புறம் 1 இன்ச் 1 இன்ச். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து 3 பீட்ஸ் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு கியர் லாக். ஸோ உங்களுக்கு ஹாஃப் இன்ச் வேணுனாலும் ஹாஃப் இன்ச் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ நான் இந்த இடத்துல வந்து 1 இன்ச் வருது எனக்கு. ஸோ வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிறேன். ஸோ லாக் பண்ணிட்டு இந்த ஆன்டிக் லாக் பீடு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து ஒன்று இன்சர்ட் பண்ணுங்கள் உள்ள. ஓகேவா, ஸோ இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ அகெயின் ஒரு லாக் பீடு.
அகெயின் ஒரு லாக் பீட் போட்டுட்டு ஸோ கியர் லாக்கை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எங்கேயுமே மூவ் ஆகலை பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கணும். ஸோ அகெயின் இதுலேருந்து அகெயின் ஒரு 1 இன்ச். ஓகேவா? ஸோ 7ல் இருக்கா? ஸோ பார்த்திங்கன்னா வந்து 7ல் இந்த பீடு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் 8ல் அகெயின் ஒரு லாக் போடணும். ஸோ இந்த இடத்துல ஹேண்ட் வச்சுட்டு ஸோ அகெயின் ஒரு கியர் லாக். ஓகேவா? வச்சுட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் ஒரு பீடு. அகெயின் ஒரு பீடு போட்டுட்டு அகெயின் ஒரு லாக். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தாங்க. ஸோ அகெயின் ஒரு 1 இன்ச்சு. ஸோ இங்கே இருக்குது சென்டர் பொசிஷன் இங்கே இருக்குது. ஸோ அகெயின் ஒரு 1 இன்ச்சுக்கு அகெயின் ஒரு லாக் பீட் போட்டுக்கலாம். நான் லாக் பண்ணிட்டேன். ஸோ இதே சேம் ப்ராசஸ் தாங்க. இது ஒரு டிசைன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பெண்டன்ட், இந்த மாதிரி ஃப்ளவர் டைப்பு, ஸ்டார், ஸோ அந்த லோட்டஸில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸில் லோட்டஸ் பண்ண பார்த்தீங்களா? ஸோ அதில் கூட உங்களுக்கு இந்த டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிசைன் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து 3 பீட் வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இப்போ பெண்டன்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ 3 பீட்ஸ் போட்டாச்சு. அகைன் பெண்டன்ட் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ ஸோ அங்கே வந்து லாக் பீட் போட்டுட்டு கியர் லாக் போட்டுட்டு ஸோ வந்து டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு ஒரு பீடு, ஸோ அகெயின் இந்த பெண்டன்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பெண்டன்ட் போடுறேன். ஸோ அகெயின் ஒரு பீடு, ஸோ லாஸ்ட்டில் வந்து கியர் லாக் உள்ளே கொடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க. இதே சேம் ப்ரொசீஜர் நீங்கள் இந்த சைடும் நீங்கள் வந்து மேக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே எப்படி வந்து இங்கேருந்து 1 இன்ச், அப்புறம் 1 இன்ச், அப்புறம் 1 இன்ச், அந்த மாதிரி இந்த 3 பீட்ஸ் வந்து அகெயின் இந்த சைடும் வந்து இன்சர்ட் பண்ணணும். நான் ஒன்ஸ் வந்து இங்கே பண்ண மாதிரி நான் இங்கே பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா, நான் வந்து இந்த சைடுமே வந்து பார்த்திங்களா ஈக்குவலாக வந்து நான் பீடு வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ பெண்டன்ட்டு, ஸோ 2 சைடுமே வந்து 3 சைடுக்கும் வந்து நான் பீட்ஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹூக்ஸ் போட்டோமா, ஐ மீன் ரிங் போட்டோமா, இங்கே வந்து நம்ம ஹூக்ஸ் போட்டோம். ஸோ இந்த மாதிரி கியர் லாக்குள்ளே வந்து ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்துட்டு கியர் லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸாக இருக்கிற கியர் ஒயரை வந்து ஸோ கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இன்விசிபிள்கான நெக்ஸ்ட் டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே வேறு பெண்டன்ட் கொடுத்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு நியூ டிசைன். இது நல்லா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த டிசைனு.
ஸோ இதிலே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீட்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ இங்கே வந்து 1 பீட் கொடுத்துருக்கோமா. இதெல்லாம் இல்லாமல் இங்கே ஒரு 2 பீட், இங்கே ஒரு 2 பீட். ஸோ அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் வந்து ப்ளைனாக விட்டுட்டு, ஸோ இங்கே மட்டும் எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் ஒரு 2 பீடு, இந்த பக்கம் ஒரு 2 பீட் கொடுத்து நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வியர் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த டிசைன் யாருக்காச்சும் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து என்ன டிசைன் போடுறது அப்படின்னா வந்து கெம்பு டிசைன். ஸோ இதே மாடல் தான். ஸோ அதை வந்து கெம்பில் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.